சம்பந்தமாக ஒரு நீதிபதியினுடைய நிலைப்பாடு, அவருடைய செயல்பாடு எந்த அளவிற்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் அந்த கேஸை அவர் கையாண்ட விதம். வில்லிவாக்கம் அருகில 22.5 சென்ட் கொண்ட ஒரு இடம். அந்த இடம் 2 தரப்பினால் என்னுடையது உன்னுடையது என்று ஒரு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம கிட்ட வந்திருக்கிறவங்க ஏ பார்ட்டி. நாங்கள் இப்படியெல்லாம் பாதிக்கப்படுறோம், ஒரு நீதிபதி எங்களை இப்படியெல்லாம் துன்புறுத்துறாரு, எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு சொல்லி இப்போ இந்த நிகழ்ச்சிகளை மக்கள் தொலைக்காட்சியில் நடைபெறக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளை பார்த்துவிட்டு என்கிட்ட வந்தாங்க. என்ன நடந்திருக்குதுன்னு ஒரு ஆய்வு பண்ணும்போது இவங்களுடைய சர்வே நம்பர் 310ன்னு வச்சுங்க. 310/2A/1A இவங்களுடைய இடம். ஏ பார்ட்டி நம்மக்கிட்ட வந்திருக்கிறவங்களுடைய அவங்களுடைய இடம் வந்து இது 21.5 சென்ட். பி பார்ட்டி இவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த தரப்பினருடைய சர்வே நம்பர் 310/3. இது இவங்களுக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனை பூந்தமல்லி நீதிமன்றத்திற்கு செல்லுகிறது. பூந்தமல்லி நீதிமன்றத்தில் அட்வொகேட் கமிஷன் போடுறாங்க. அம்பத்தூர் தாலுகா ஆஃபீஸ்லேருந்து சர்வே பண்ணக்கூடிய அதிகாரிகள் வந்து அந்த கோர்ட்டுக்கு வந்து அட்வொகேட் கமிஷனுடைய ரிப்போர்ட் கொடுப்பதற்காக அந்த இடத்த வந்து அளக்குறாங்க, சர்வே பண்ணுறாங்க. சர்வே பண்ணும்போது நம்மக்கிட்ட வந்திருக்காங்க இல்லையா ஏ பார்ட்டி, 310 நான் சொன்ன 310/2A/1A இவங்களுக்கு தான் இந்த இடம் அப்படின்னு அங்கே ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அதை வந்து பூந்தமல்லி நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணுறாங்க. அதை தொடர்ந்து நம்மக்கிட்ட வந்திருக்கிற இந்த பார்ட்டிக்கு தான் இடம் சொந்தமானதுன்னு அங்கே ஒரு தீர்ப்பு வருது லோயர் கோர்ட்டில். அதை எதிர்த்து பி பார்ட்டி வந்து அதே பூந்தமல்லி கோர்ட்டில் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டில் ஒரு அந்த அட்வொகேட் கமிஷன் வந்து அளக்கும் போது அப்போ தான் வந்து அந்த பி பார்ட்டிக்கு ஐயோ நம்ம வந்து தப்பான இடத்துல நம்ம வாங்கிட்டோம் அப்படின்ற உண்மை வந்து அவருக்கு அப்போ தான் தெரிய வருது. அதுக்கப்புறம் நடந்த சில விஷயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதுக்கப்புறம் வழக்கறிஞர் 13ஆம் தேதி போயிருக்காங்க. போன உடனே அவர் வந்து ஏன் வரல, அந்த ஏ பார்ட்டி ஏன் உங்களுடைய பார்ட்டிகளை கொண்டு வர முடியல அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லைங்க அவங்க வர மறுக்கிறாங்க, நாங்கள் கூப்பிட்டோம் அவங்க வர மறுக்கிறாங்க. நீதிபதி எங்கள் பேரில் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதை நாங்கள் ஏற்க தயார்னு அவங்க தெளிவாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டுருக்காரு. அதுக்கப்புறம் 23 சரி 23 வர சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதற்கும் வக்கீலுங்க போய் இதே பதிலாம் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் 22/3 அந்த வழக்கு போட்டு இது கட்டாயம் அவங்களை கூட்டு வரலன்னு சொன்னால் இவங்களை விடமாட்டேன்னு மிரட்டியிருக்காரு. 22/3 வழக்கறிஞர் போயிருக்காங்க. இதில் இன்னொரு வேடிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3 நாள் நடைபெற்ற வழக்கு இந்த நீதிபதி வந்து பெஞ்சில் இருக்கார். ஆனால் இந்த 3 நாள் நடந்த வழக்குகள் எல்லாமே தனி வழக்காக, ஸ்பெஷல் வழக்கு, வேற எந்த வக்கீலும் உள்ள வரக்கூடாது. இந்த நீதிமன்றம் நடக்கிறது வேற யாரும் பார்த்துடக்கூடாது. இந்த தனி நீதிமன்றம் அமைச்சு பண்றாரு. ஆனா இது நடத்துறதுக்கு அவர் உரிமை இருக்கு, அதை நான் மறுக்கல. ஆனா இப்படி நடத்த வேண்டிய அவசியம் என்ன, நோக்கம் என்னன்றதான் என்னுடைய கேள்வி. கடைசி கட்டத்தில் ரொம்ப எமோஷன் ஆகி வக்கீலுங்களை பார்த்து அந்த பெயர் பலகை வச்சாங்க இல்லைங்களா, அதான பிரச்சனை. அந்த கண்டெம்ட் ஏ பார்ட்டி ஏற்கனவே அந்த இடத்துல தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வாடகை விட்டு. பி பார்ட்டி உள்ள நுழைய போர்டு வைக்கிறதுக்கு போறாரு, அதை தடுக்கிறாங்க. இதுதான் வழக்கு. இப்ப வக்கீல்களை பார்த்து கேட்கிறார் நீதிபதி, எங்க பார்ட்டி அதாவது இவர் நம்ம ஏ பார்ட்டி போர்டு வைக்கலன்னு சொல்லி சொல்லுங்க, நீங்க அஃபிடவிட் கொடுங்க அப்படின்னு சொல்லி மிரட்டார். வக்கீலுங்க சொல்றாங்க எங்களுடைய அந்த கேஸ் கட்டிலே இருக்கு, நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். இது மாதிரி வந்து எங்கள் பார்ட்டி இடத்துல அவங்க அதுமீறி நுழைஞ்சாங்க, அதை தடுத்தோம், போர்டு வச்சோம், இல்லைன்னு மறுக்கலை. என்ன போர்டு வச்சிருக்கிறோம், உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது, அதனால யாரும் வரக்கூடாதுன்னு போர்டு வச்சிருக்கிறோம். இதில் என்ன தப்பு, ஆக அப்படிதான் வச்சிருக்கிறோம், அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். அது வந்து எங்கள் பார்ட்டி தான் எழுதி, அவங்க தான் வந்து அஃபிடவிட் கொடுக்கணுமே தவிர எங்களை ஏன் மிரட்டுறீங்க, ஒரு வக்கீலை வந்து ஏன் அப்படி மிரட்டுறீங்கன்னு சொல்லுவேன்.
அப்புறம் ரொம்ப எல்லை மீறி உங்களுடைய கேரியரையே நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன், யாருக்கிட்ட வச்சுக்கிறீங்க அப்படின்னு மிரட்டியிருக்காரு. மிக முக்கியமான தலைவர் ஒருவர், வயதானவர், ஒரு வழக்கில் ஆஜராக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி அவரை நீதிமன்றத்திற்கு அழைத்து 1 மணி நேரத்துக்கும் மேலாக ஒரு நீதிபதி டார்ச்சர் பண்ண. இது வந்து அவர் தனிப்பட்ட ஆசை. இது சட்டம் அல்ல. சட்டத்தை மீறி அல்லது சட்டத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு நாம நீதிபதியா இருக்கிறோம், இவங்களை ஏதாவது பண்றதுக்கு இதை பயன்படுத்திக் கொள்வோம் என்று இந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்தி 1 மணி நேரத்துக்கு மேல அவர் நின்றுட்டு அவ்வளவு ஒரு வேதனையோடு வெளியே வந்தார். எவ்வளவு வழக்குகளில் இவர் இப்படி விளையாடி இருப்பார், நீதியை கொன்று கொலை செய்திருப்பார். இதை நான் கேட்க போறேன். ஒரு வக்கீல் கிட்ட சொல்லியிருக்கேன், சுப்ரீம் கோர்ட்ல இந்த வழக்கினுடைய தன்மை அப்படியே சுப்ரீம் கோர்ட்ல போட்டு இவர் மீது விசாரணை நடத்த வேண்டும். இவர் எத்தனை வழக்குகளை கையாண்டார், என்னென்ன வழக்கில் பணம் சம்பந்தப்பட்ட வழக்கு எத்தனை, இதுல இவருடைய தீர்ப்பெல்லாம் எடுத்து கம்ப்ளீட்டா வந்து அதை ஆய்வு செய்யணும், ஒரு குழு அமைக்கணும். ஆக இந்த மாதிரி ஆளுங்களை விடக்கூடாது. இதை நான் வந்து உச்ச நீதிமன்றம் போக இருக்கு, இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறேன். நாம் இந்த அநியாயங்களை தட்டி கேட்கிறது. இந்த மிரட்டல்களுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. என்ன மிரட்டுறாங்க? நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டேன் என் மேல. இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பதிவு இதை விட கடுமையான இது வந்து நான் சாதாரண வழக்கினுடைய தன்மையில சொல்றேன். இதே மாதிரி ஒரு பதிவு போன வாரம் பதிவு செஞ்சு இதே நம்மளுடைய மக்கள் தொலைக்காட்சியில கொடுத்தாச்சு. நீதிபதியை தவிர்த்து நீங்க வேற எதை வேணாலும் சொல்லுங்க, நாங்க போடுறோம். ஆக அது ஒரு தொலைக்காட்சியுடைய அவங்க கடைபிடிக்க வேண்டிய ஒரு நெறிமுறை. நான் ஏற்கனவே பல தடவை பதிவிட்டிருக்கிறேன். நீதிமன்றங்கள் ஒரு கோயில் மாதிரி, நீதிபதிகள் அதில் உள்ள கருவறை. அந்த கருவறையிலே இருக்கக்கூடியவர்கள் நீதி தேவதையை விபச்சாரத்தில் தள்ளுவதற்கு அனுமதிக்க போகிறோமா? மக்களுக்கு நீதி வழங்கக்கூடியவர்கள் அநீதி செய்து கொண்டிருக்கிறார்கள். பணத்திற்காக கருவறையிலே இருந்து கொண்டு கரு நாகப்பாம்புகளாக மக்களுக்கு எதிராக பணத்திற்கு ஆசைப்பட்டு இப்படியெல்லாம் தாறுமாறாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய நீதிபதிகளை கண்டிக்க கூடாது என்று சொன்னா என்ன சட்டம் பாயம்? நான் அதுக்கு தயாரா இருப்பேன். என்னை மாதிரி நீங்களும் தயாராக இருக்க வேண்டும். இது போன்ற அநீதிகள் யார் செய்தாலும் தட்டி கேட்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, கருநாக பாம்பு இதற்குள்ளே அவருடைய பெயர் இருக்கிறது, தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.